சமூக ஊடக செயலி மூலம் இளம்பெண்ணை ஏமாற்றியதாக கூறப்படும் 32 வயதுடைய ஆடவனுக்கு ஆபாச படங்களை வைத்திருந்த குற்றத்திற்காக புத்தலிங்கயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று 4000 ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டது. லாரி ஓட்டுநரான அந்த ஆடவன் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து மஜிஸ்ட்ரேட் ஷரீல் அன்வார் அஹ்மத் முஸ்தபா இந்த தண்டனையை விதித்தார். அபராதத்தை செலுத்த தவறினால் 3 மாதம் சிறை தண்டனையை அனுபவிக்கும்படி அவனுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். நவம்பர் 23ஆம் தேதி மதியம் 12:30 மணிகளவில் பண்டார் உத்தமாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியகத்தில் ஒப்போ A16 கைத்தொலைபேசியில் ஆபாச வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை வைத்திருந்ததாக அந்த ஆடவன் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. ஸ்னாப்சாட் சமூக வலைத்தளம் மூலம் 15 வயது பெண் ஒருவரை ஏமாற்றி அப்பெண்ணுக்கு சொந்தமான 15000 ரிங்கேட் மதிப்புள்ள நகைகளை பெற்றதாக அவனுக்கு எதிராக மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மற்றொரு குற்றச்சாட்டும் கொண்டுவரப்பட்டது. கோத்தா டமன்சாரா செக்ஷன் 11 உள்ள ஒரு வீட்டில் இருந்த பெண்ணிடம் இருந்து கடந்த அக்டோபர் 26ஆம் தேதி அந்த நகைகளை ஏமாற்றி பெற்று சென்றதாக தண்டனை சட்டத்தின் 420வது விதியின் கீழ் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கூறியதால் அவனுக்கு 6000 ரிங்கேட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. இதனிடையே இந்த குற்றச்சாட்டு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி மீண்டும் மறுவாசிப்புக்கு வருகிறது. இந்நிலையில் தங்களது பிள்ளைகளான பள்ளி மாணவிகள் ஸ்னாப்சாட் சமூக வலைத்தளத்தில் அறிமுகமான ஆடவர்களால் ஏமாற்றப்பட்டு நகைகள் அல்லது பணம் பறிகொடுத்திருந்தால் உடனடியாக போலீசில் புகார் செய்யும்படி புத்தலிங்கயா போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் டேனிஸ் மீனோட் கேட்டுக்கொண்டுள்ளார். அதே சமயத்தில் தங்களது பிள்ளைகள் அந்த சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி இருந்தால் அதனை கவனிக்கும்படியும் அவர் வலியுறுத்தினார். இது தொடர்பான தகவல் தெரிந்தவர்கள் திரையில் காணும் தொலைபேசி எண்களில் புத்தலிங்கயா போலீஸ் தலைமையகத்தை தொடர்பு கொள்ளும்படி டேனிஸ் வினோத் அறைகூவல் விடுத்தார்.